ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோவே நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் கிடைச்ச ரெஸ்பான்ஸ் பற்றி நம்ம பார்த்துடலாம். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் பற்றின ஒரு டிமாண்டை நான் என் சைட்லேருந்து ரைஸ் பண்ணியிருந்தேன். வி வாண்ட் ரீ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் ரீ எக்ஸாம்க்கு பாசிபிலிட்டிஸ் வெரி லோ அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாம் கேட்கறதுக்கு பதிலாக வேகன்சி இன்க்ரீஸ் கேட்கறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா ரீ எக்ஸாமுக்கும் வாய்ப்பு இல்லை, வேகன்சி இன்க்ரீஸ்க்குமே வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதுலேருந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கேன் பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ரீ எக்ஸாமுக்கான பாசிபிலிட்டிஸ் வெரி லோ அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுறதுல இருந்து எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா ரீ எக்ஸாமுக்கான பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ரெஸ்பான்ஸ் டிஎன்பிஎஸ்சி சைட்ல இருந்தா இருக்கணும். நம்ம இப்போதைக்கு ஒரு டிமாண்ட் தான் நம்ம இப்போதைக்கு ரைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது எங்களுக்கு ரீ எக்ஸாம் வேணும், இந்த குரூப் 4 எக்ஸாமில் நீங்கள் ஜாப்க்கு ஆள் எடுத்தால் அது அன்ஃபேராக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஒரு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணால் அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சைடில் இருந்து, அதாவது ஆஸ்பிரண்ட் சைடில் இருந்து நம்ம வைக்கிற ஒரு டிமாண்ட், அதாவது ஒரு ரிக்வெஸ்ட் தான் நம்ம வைக்கிறோமே தவிர இதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. அதுக்கான ரிப்ளை டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து அவங்க கொடுக்கணும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணால் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணுறதை பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா வேகன்சி கூட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு 10,000 ப்ளஸ் வந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு 20K ப்ளஸ் டிமாண்ட் நம்ம வைக்கிறோம், 25K கிட்ட அவங்க வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா எல்லாருக்குமே ஈக்குவலாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ வேகன்சி டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா எனக்கு டவுட்டு தான் பார்த்துக்கோங்க. ஒரு 1000 2000 இன்க்ரீஸ் பண்ணுறதே பெரிய விஷயமா இருக்குது ஒவ்வொரு வாட்டியும். ஸோ அதனால எனக்கு அந்த அளவுக்கு வேகன்சி இன்க்ரீஸில் எனக்கு நம்பிக்கை இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி ரெண்டுக்குமே பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க சைடுமே எனக்கு கரெக்டாக தான் தோணுது. சம்டைம்ஸ் நம்ம டிமாண்டு தான் வைக்கிறோம் பார்த்தீங்களா. ஸோ இதை அவங்க ஏற்றுக்கவும் செய்யலாம், ஏற்றுக்காமலும் இருக்கலாம். இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சியோட பக்கத்தில் உள்ளது. ஆனால் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுக்கணும். ஸோ அந்த ஸ்டெப் தான் நம்ம இப்போதைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துடலாம். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் சைடில் இருந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கணும் அப்படி தானே. அதனால நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஈவினிங் 5 o'clock ஒரு ட்ரெண்டிங் பண்ணலாம். ட்விட்டரில் நமக்கு ரீ எக்ஸாம் வேணும் அப்படிங்கிற டிமாண்டை ஒரு ட்ரெண்டிங்காக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற யாருக்கெல்லாம் கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வச்சா நல்லது அப்படின்னு தோணுதோ எல்லாருமே அவங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, 2 கை தட்டினா தான் ஓசை வரும். ஸோ அதனால எல்லாருமே நம்ம கை கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரெண்டிங்க்கு கொண்டு வரலாம். மீடியாவோட அட்டென்ஷனுக்கு கண்டிப்பாக இதை கொண்டு வரலாம். மீடியாவோட அட்டென்ஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா அதாவது ஆப்போசிட் பார்ட்டிஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க ரீ எக்ஸாம் பற்றி. ஸோ இதை பெரிய அளவில் எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். எதனால் இந்த ட்விட்டர் ட்ரெண்டிங்கை நான் பிலீவ் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வேகன்சி இன்க்ரீஸ்க்காக நாங்கள் ட்ரெண்டிங் பண்ணியிருந்தோம். அதில் நானுமே இருந்தேன் பார்த்துக்கோங்க அந்த குரூப்பில். ஸோ அந்த மாதிரி நாங்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங்கில் நல்லா பண்ணி அதுக்கப்புறமா பயங்கரமாக ரீச் கிடச்சிது. ட்ரெண்டிங்லேயும் வந்துச்சு. எல்லாருமே ஒரே டைமிங்கில் போஸ்டர்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருந்ததுனால அது ட்ரெண்டிங்க்கும் வந்துச்சு நம்மளோட ஹேஷ்டேக். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர ரீச் கிடைச்சதுனால எல்லா மீடியாஸும் அதை எடுத்து பேசியிருந்தாங்க. அதுக்கான ரெஸ்பான்ஸ் டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு போச்சு. ஸோ இதையும் நம்ம பெரிய அளவில் எடுத்துகிட்டு போனோம். நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் சைட்லேருந்து நம்ம ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுத்தோன்னா இதுவுமே கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்னு எனக்கு தோணுது. என்னோட இந்த வீடியோ பார்க்குற யாராவது இன்னுமே அந்த குரூப்பில் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த குரூப்பில் ஜாயின் ஆகுங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த குரூப்போட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதில் உங்களை எல்லாருமே கைட் பண்ணுவாங்க. அட்மின்ஸ் எல்லாம் இருக்காங்க. எப்படி நமக்கு ட்ரெண்டிங் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தெரியலை அப்படின்னா அதுக்குமே அவங்க வீடியோஸ் கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணாலே போதும் எப்படி ஒரு ட்விட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சைட்லேருந்து ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு கொஞ்சம் சஜஷன் நானுமே உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம ட்ரெண்டிங் பண்ணதுனால கொஞ்சம் ஐடியா இருக்குது எனக்கு. ஸோ அதை வச்சு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ட்விட்டரில் ட்ரெண்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மெயில் ஐடி வச்சு உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கண்டினியூஸாக ஒரு போஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ட்விட்டர் நம்மளோட ஐடியை பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அதுக்காக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மெயில் ஐடி உங்களால் க்ரியேட் பண்ண முடியுதோ, அதாவது இன்றைக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நிறைய மெயில் ஐடிஸ் க்ரியேட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஒரு அக்கௌண்ட் பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு மெயில் ஐடியிலேருந்து நம்ம இன்னொரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நம்ம மறுபடியும் ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஏன்னா யாருமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த கரெக்டாக 5 மணிக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த 5 மணிக்கு எல்லா
எல்லாருமே ஒன்றா சேர்ந்து பண்ணுற நேரம் ட்ரெண்டிங்க்கு கொண்டு வர முடியும் பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாருமே வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்க யாருக்காவது வந்து கண்டிப்பாக ரீ எக்ஸாம் வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் எல்லாரும் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நீங்களுமே ஹெல்ப் பண்ணுங்கள் ட்விட்டர் ட்ரெண்டிங்க்கு. ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கைடன்ஸும் அந்த அட்மின்ஸ் சைட்லேருந்து கொடுப்பாங்க அந்த குரூப்பில். ஸோ நீங்கள் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக கேட்பீங்க, இப்போ ட்விட்டர் ட்ரெண்டிங் பண்ணுறதுனால ரீ எக்ஸாமுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குமா, நம்ம இப்போ பண்ணால் கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நீங்கள் கேட்பீங்க. எனக்கு அதெல்லாம் ஆன்சர் கிடையாது என்கிட்ட. இதுக்கெல்லாம் வந்து சொல்யூஷன் கிடைக்குமா, ஏன்னா அதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்கிட்ட இல்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு டிமாண்டோ ஒரு ரிக்வெஸ்ட்டோ நம்ம ரைஸ் பண்ணுறது வந்து நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து நீங்களுமே பண்ணுங்கள். வேறு ஏதாவது ட்விட்டர் ட்ரெண்டிங் பற்றின டவுட்ஸ் இருந்து அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட கேளுங்க. நான் அந்த குரூப் அட்மின்ஸ் அவங்க கிட்ட அதை ஷேர் பண்ணி உங்களுக்கு கிளியர் பண்ண சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.